இந்த சிகப்பும் வெள்ளையும் ஏன்பா கோயில் செவுத்துல அடிச்சாங்கன்னா இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஏன் தெரியுமா சிகப்பும் வெள்ளையும் கோயில் அடிச்சாங்க? ஆணினுடைய உயிரணு சுக்கிலம் வெள்ளை கலர், பெண்ணினுடைய உயிரணு ஸ்ரோனிதம் சிகப்பு கலர், பெண்ணினுடைய உயிரணு சிகப்பு, ஆணினுடைய உயிரணு வெள்ளை. இந்த சிகப்பும் வெள்ளையும் சேரும் போது உள்ள ஒரு பரபிரம்மமாக இறைவன் உருவாகிறார். பரபிரம்மம். அதனாலதான் அது பேரும் கருவறை. கோவிலில் இருக்கக்கூடிய இடத்தின் பேரும் கருவறை. வயிற்றுல குழந்தை உருவாகக்கூடிய இடத்தின் பெயரும் கருவறை. ஒரு பரபிரம்மம் உள்ள உருவாகுது. இந்த சிகப்பும் வெள்ளையும் சேரும்போது இந்த பரபிரம்மம் 3 மாசத்துல தான் ஆணினும் 3 மாசத்துல தான் பெண்ணுனோ காமிச்சிடும். ஆணுன்னு காமிச்சா 50% முடிஞ்சு போச்சு. பெண்ணுன்னு காமிச்சா ஆணினுடைய 50% இழந்து இந்த பூமிக்கு நம்ம வரும்போது வெறும் 50% தான் வர்றோமா. அதனாலதான் இந்த திருமணம்னு ஒண்ணு முடியும் போது இந்த ஆண் தான் இழந்த அந்த 50% பெண்ணை பெறுகிறான். அந்த பெண் தான் இழந்த 50% ஆணை பெறுகிறாள். இந்த ஆன்மா தான் இழந்ததை மீண்டும் ஒரு சொரூபமாக பெறக்கூடிய காரணத்தினால் தான் அதன் பெயர் சாந்தி முகூர்த்தம்னு நம்ம தமிழர்கள் வச்சாங்க. ஆன்மா சாந்தி இல்லாமல் இருந்த ஆன்மாவிற்கு சாந்தி கிடைத்த இடமாக இந்த திருமண வைபவம் நடக்கிறது. இந்த ஆன்மீக ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலேயும் அறிவு சார்ந்த ஆன்மீகமாக நம்ம முன்னோர்கள் வச்சிருந்தாங்க.